வாசலில் அதுவும் போலீசார் கண் முன்னேயே ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் தற்போது வரை ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழகத்துல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு பிறகு தற்போது போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்போது நெல்லை நீதிமன்றங்களை சுத்தியுமே துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் கீழநந்தம் வேலூர் பகுதியைச் சேர்ந்தவர் மாயாண்டி. இவருக்கு 23 வயதாகிறது. இவர் கடந்த 20ஆம் தேதி நெல்லை நீதிமன்றத்திற்கு வழக்கு ஒன்றில் ஆஜராவதற்கு வந்திருந்தார். அப்போது அங்கு வந்த கும்பல் அவரை சரமாரியாக தாக்கி வெட்டி படுகொலை செய்தார்கள். இந்த கொலை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள். அப்போது நீதிமன்றங்கள்ல நிரந்தர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யும் வரை இடைக்காலமாக மாவட்டங்கள் தோறும் நீதிமன்றங்களை சுற்றியுள்ள முக்கியமான இடங்களில் தேவையான எண்ணிக்கையில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார்கள். இதனை அடுத்து தமிழகம் முழுவதுமே உள்ள அனைத்து வகை நீதிமன்றங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதோடு துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பாதுகாப்புக்கு நிறுத்த வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். அதன்படி பாளையங்கோட்டை திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ள நெல்லை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று முதல் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கு மொத்தமாக 3 நுழைவு வாயில் இருக்கிறது. அதுல அனைத்திலுமே அதிநவீன துப்பாக்கிகளோடு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கமாக நீதிமன்றத்துல 10 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். மாநகர போலீஸ் கமிஷனர் உத்தரவின் பேரில் இன்று முதல் ஒவ்வொரு நுழைவு வாயில் முன்பும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில 4 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிறார்கள். மேலும் மாநகர பகுதியில் கூடுதலாக 3 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீதிமன்றத்தை சுற்றிலுமே பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக 3 இடங்களில் சோதனை சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிமன்றத்தை சுற்றியுள்ள சாலைகளில் மோட்டார் சைக்கிளில் போலீசார் ரோந்து பணியில ஈடுபட இருக்கிறார்கள். இந்த பணிகளில் ஈடுபடும் போலீசார் சுழற்சி முறையில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நெல்லை மாவட்ட நீதிமன்றம் விடுமுறை என்றாலுமே போலீசார் இன்று காலை முதலே தங்களுடைய பணிகளை தொடங்கிவிட்டார்கள். நீதிமன்றங்கள்ல தொடங்கி சீனிவாச நகர் மேம்பாலம் வரையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு போலீசாரும், அங்கிருந்து பொட்டல் விளக்கு வரை ஒருவரும், ராஜகோபாலபுரம் வரை ஒருவரும், அதே போல சமாதானபுரம் வரை ஒருவரும், அங்கிருந்து மீண்டும் நீதிமன்றம் வரை ஒருவரும் மோட்டார் சைக்கிள்ல ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதே போல நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம், வள்ளியூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் ஆகிய இடங்கள்ல போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதாவது நீதிமன்ற வாசல்ல ஒரு கொலை நடக்கிறது. அந்த கொலையை போலீசார் ஏன் தடுக்கவில்லை, போலீசார் அலட்சியமாக இருந்தார்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இந்த கொலைக்கு அடுத்து எடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது நீதிமன்றங்கள்ல பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பு மாயாண்டி என்ற வழக்காடி ஒரு வழக்கு விஷயமாக நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது அவரது எதிரிகளால் மிக கொடூரமாக நீதிமன்றத்தின் வாயிலிலேயே படுகொலை செய்யப்பட்டார். இந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்திற்கு வரும் வழக்காடிகளுக்கும், வழக்கறிஞர்களுக்கும், நீதிமன்ற ஊழியர்களுக்கும், நீதிபதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிவிட்டதால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பு காவல்துறையினர் கடுமையாக பாதுகாப்பு வழங்கியுள்ளார்கள். வருகின்ற அனைவரையும் அவர்களுடைய அடையாள அட்டையை சரிபார்த்து அதன் பிறகே உள்ளே வழி அனுப்புகிறார்கள். இந்த சூழ்நிலை மிகவும் எங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை தொடர வேண்டும், இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வழக்கறிஞர்களுக்கும், வழக்காடிகளுக்கும், நீதிபதிகளுக்கும், நீதிமன்றத்திற்கு வருபவர்களுக்கும் பாதுகாப்பு உருவான சூழ்நிலை ஏற்படும். காவல்துறையினருக்கு எங்களது திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கி வருகிறோம். எப்பொழுது எந்த அசம்பாவித சூழ்நிலையும் உருவாகாத அளவிற்கு நாங்கள்
எந்த விதமான ஒத்துழைப்பையும் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் நாங்கள் வழங்குவோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். காவல்துறைக்கு இதே போல ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் நீதித்துறையும் காவல்துறையும் இவ்வாறு செயல்படுகிறது. இதற்கு முன்பே இந்த அளவிற்கு செயல்பட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான சூழ்நிலைகளை தடுத்து இருக்கலாம். எனவே இப்பொழுதாவது இந்த தடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாவதை நாங்கள் வரவேற்கிறோம். மணிகண்டன், திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்க செயலாளர்.